ஆர்வம் உள்ளவர்கள், திறமையாக தொழில் செய்யக்கூடியவர்கள் என்றால் அவ்வளவு ஒரு பெரிய நிறையா இருக்குன்னா அதை பற்றி பிரச்சனை இல்லை. நம்மளுக்கே வந்து இன்றைய இந்த மாத சம்பளம் தான். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். இன்று வளர்பிறை சந்திரன் 3ஆம் நாள். இன்று சந்திர தரிசனம் செய்து தீராத நோய்களை தீர்த்து கொள்வதற்கும் மன சாந்தி அடைவதற்கும் இந்த சந்திர தரிசன வழிபாடு செய்து வாருங்கள். தொடர்ந்து நம்ம பஞ்சாங்கத்துக்குள்ளே போவோம். இன்றைய தேதி 19ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026 வியாழக்கிழமை, மாசி மாதம். இன்றைய சூரிய உதயம் 7:30க்கு, சூரிய அஸ்தமனம் 7:23க்கு. இன்றைய திதி வளர்பிறை துவிதியை. வளர்பிறை துவிதியை திதி முடியும் நேரம் இன்று மாலை 6:29க்கு. அதன் பிறகு திருதியை ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் புரட்டாதி. புரட்டாதி நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று இரவு 11:22க்கு. அதன் பிறகு உத்தராட்டாதி ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 11:57 1:26 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 5:54 7:23 வரை. ராகு கால நேரம் மதியம் 2:55 4:25 வரை. யமகண்ட நேரம் காலை 7:29 8:58 வரை. கூலிகன் காலை 10:28 11:57 வரை. சந்திராஸ்தம ராசி. இன்று கடகராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் இன்று மாலை 5:30க்கு முடிவடைந்து அதே வேளையில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு உயர்வு, ரிஷப ராசிக்கு துணிவு, மிதுன ராசிக்கு ஆர்வம், கடகராசிக்கு சிக்கல், சிம்ம ராசிக்கு பரிசு, கன்னி ராசிக்கு பிரீத்தி, துலாம் ராசிக்கு குழப்பம், விருச்சிக ராசிக்கு சினம், தனுசு ராசிக்கு லாபம், மகர ராசிக்கு அமைதி, கும்ப ராசிக்கு உழைப்பு, மீன ராசிக்கு நன்மை. இன்றைய விசேஷம் சந்திர தரிசனம். தொடர்ந்து நம்ம இந்த ஜோதிடத்தில் இருக்கிற விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். அதில் வந்து சனி பயிற்சி கூடிய சீக்கிரம் நம்மளுக்கு நடக்க போகுது. அதாவது கோச்சார ரீதியாக சனி பகவான் மீனத்தில் இருப்பார். திருக்கணிதப்படி சனி பயிற்சி மாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஆங்கில தேதி வந்து 6/3/2026 காலை 10:55க்கு இந்த பயிற்சி சனி பயிற்சி நடைபெறுகிறது. மேஷத்துக்கு அதாவது மேஷ ராசிக்கு இவர் 12ஆம் இடமாக வருகிறார். விரய சனி என்று ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்படுகிறது. விரய சனி என்றாலே வந்து விரயம் என்றாலே நஷ்டம் என்று அர்த்தம், செலவு என்று சொல்லுவார்கள். பயனற்ற செயல்கள் செய்யாமல் இந்த மேஷ ராசிக்காரர்கள், சனி பகவான் அவர் நம்மளுக்கு விரயஸ்தானத்தில் இருந்தாலும் கூட நம்ம வந்து என்ன மாதிரி செலவு செய்யணும், இந்த செலவு நமக்கு தேவைதானா, அது தேவையான முக்கியமான செலவுகளை வந்து உங்கள் சக்திக்கு இயன்றதை யோசித்து நீங்கள் செலவு பண்ணணும். இல்லைன்னா அது தேவையற்ற செலவுகளாக மாறி உங்களுக்கு அது வந்து பணவீக்கத்தை ஏற்படுத்தும். மட்டும் இல்லாமல் அலைச்சல், தேவையில்லாத அலைச்சல்கள் வரும். கைக்கு மீறிய செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும். இங்கே நீங்கள் நிதானமாக யோசித்து தான் செலவு செய்யணும். தொழிலில் வந்து ஒரு திருப்தி இல்லாத விதமாக ஏதாவது ஒன்று நடக்கலாம். அதாவது நம்மளுக்கு அந்த தொழில் செய்ய விருப்பம் இல்லாத மாதிரியோ மன கஷ்டங்கள் தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு மீனத்தில் இருக்கின்ற சனி பகவான் உங்களுக்கு அது கொடுப்பாரு. ஆனால் நீங்கள் ஏற்கனவே நல்ல தொழில் ஆர்வம் உள்ளவர்கள், திறமையாக தொழில் செய்யக்கூடியவர்கள் என்றால் அவ்வளவு ஒரு பெரிய சிரமங்களை நீங்கள் எதிர்நோக்க மாட்டீர்கள். இது வந்து உங்கள் புத்திசாலித்தனத்தை பொறுத்தது தான். அடுத்தபடியாக கௌரவம், அதாவது கௌரவ பங்கம் ஏற்படலாம். அதனால் தேவையில்லாத விஷயங்களில் போய் மூக்கு நுழைக்கக்கூடாது. அடுத்தவங்களுடைய விஷயத்தில் போய் தேவையில்லாமல் கலந்துக்கிட்டு அறிவுரை சொல்வது எல்லாத்தையுமே நீங்கள் குறைச்சி கொள்வது நல்லது தான். ஏன்னா அது வந்து உங்களுக்கு நல்லதை செய்ய போகிறது இல்லை, நிச்சயமாக மன கஷ்டத்தை தான் அது உங்களுக்கு கொடுக்கும். அதனால் கவனமாக இருங்க. இந்த மற்றவங்க கூட பழகும் பொழுது அவர்களுக்கு அறிவுரை சொல்வதோ அந்த மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த அவமானங்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு தரும். அடுத்தபடியாக 12ஆம் இடம் என்பது உங்களுக்கு 7.5 ஆரம்பித்து விட்டது என்ற கணக்கு வந்தது இல்லையா? ஏன்னா ஒரு ராசியிலே 2.5 வருஷம் இருப்பார். அப்போ உங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராசி மீனத்தில் 2.5 வருஷம் இருப்பார். அப்புறம் உங்களுக்கு ஜென்ம ராசியாக வருவார். பிறகு 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி போகும் பொழுது அங்கே உங்களுக்கு 2ஆம் ஸ்தானத்தில், அதாவது சந்திரனுக்கு 2ஆம் இடத்துல அவர் வந்து பயிற்சியாகி வருவார். ஸோ நீங்கள் 3 ராசியை நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 2.5 2.5 2.5 என்று
7.5 வருடம் சனி பகவான் னுடைய ஆட்சி உங்களுக்கு இருந்துக்கிட்டு வரும். ஸோ 7.5 சனி என்றாலே எல்லாரும் ரொம்ப பயப்படுவாங்க. அப்படிலாம் இல்லை. நம்ம அறிவுபூர்வமாகவும் புத்திசாலித்தனமாகவும் எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், எந்த இடத்துல என்ன மாதிரி செலவு செய்யணும், காசு எப்படி பாய்க்கணும், தேவையில்லாத செலவு எது, தேவையான செலவு எது, இதெல்லாம் யோசித்து நீங்கள் முடிவெடுத்து உங்களுடைய நாட்களை நீங்கள் கடந்து வந்தீர்கள் என்றால், அதாவது நகர்த்தி கொண்டு வந்தீர்கள் என்றால், நிச்சயமாக பெரிய பெரிய விபரீதமான விஷயங்கள்லாம் போய் மாட்டாமல், இந்த செலவு அதாவது ஒரு புது தொழில் தொடங்குறதுனா கூட ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி தான் நீங்கள் செய்யணும். உங்களுக்கு தெரியாத தொழிலில் போய் முதலீடு செய்வது, இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒன்று. புதிய தொழில் ஆரம்பிப்பது, காசு போய் ஏதாவது ஒரு முதலீடில் போடுவது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். யாருக்கோ காசு கொடுக்கறது கூட உங்களுக்கு திரும்பவும் வருமா என்பது, அது அப்படியே கொடுத்ததாகவே ஆகிவிடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. கடன் கொடுப்பது, அதாவது நம்ம நிறைய பணம் உள்ளவர்களாக இருந்தால், நம்மளுக்கு பேங்க் பேலன்ஸ்லாம் நிறையா இருக்குன்னா அதை பற்றி பிரச்சனை இல்லை. நம்மளுக்கே இந்த மாத சம்பளம் தான் இந்த மாதத்துக்கு நம்மளுக்கு செலவுக்கு அப்படின்னு இருக்கிறவர்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி பெரிய பண காசு நிறைய உள்ளவர்கள் இதை பற்றி ரொம்ப யோசிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு கூட இந்த 7.5 ஆரம்பம், அதாவது மேஷராசிக்காரர்கள் பெரிய பெரிய தொழிலதிபர்களாக இருந்தாலும் கூட கவனமாகத்தான் முதலீடுகள் செய்யும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இவர்களுக்கு விரய சனி ஏற்பட்டுவிட்டது. அதனால தான் இதை நம்ம சொல்கிறோம். ஸோ யாராக இருந்தாலும், அதாவது பணக்காசு குறைவாக உள்ளவங்களுக்கு தான் அது ரொம்ப பாதிப்பை கொடுக்கும். அதே போல் பெரிய முதலீடு செய்பவர்களுக்கும் பெரிய லெவலில் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் வியாபாரத்தில் அவங்களாலையும் அது தாங்க முடியாது தான். அதனாலே யாராக இருந்தாலும் சரி, சாதாரண தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய தொழிலதிபர்களாக இருந்தாலும் கூட முதலீடு செய்யும்போது கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தான் இங்கே நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த மேஷ ராசிக்கான சனிப்பெயர்ச்சியை பற்றி பேசியாச்சு. நாளைய பதிவில் ரிஷப ராசிக்கான சனிப்பெயர்ச்சியின் பலன்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.